அம்மா அம்மா, அவர் வந்தாச்சு. யாரு? பெரிய சுவாமிஜி. சுவாமிஜியா? ஆமா, கடவுளுக்கு அடுத்தபடி அவர்தான். அவர் கால் பட்டா பேய் பிசாசு நிக்காது, பஞ்சாப் பறந்துடும். நம்ம சந்தியா அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்ட காமிச்சா ஏதாவது வழி சொல்றாருமா? யோசிக்காதீங்கம்மா, அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டா கூட்டா இருக்க. வாங்கம்மா, போயிடுவாரு. வாங்கம்மா, வாங்க. ஆஹா, என்ன தேஜஸ், முகத்துல என்ன அருள். சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு 3 உலகம் தெரியுமே. சாமியே சரணம். ஓ, நீயா? ஆமா சுவாமி. ஜெய் சங்கர். இனி நாம் இங்க இருக்க முடியாது, போகிறோம். சுவாமி, என்ன இது? ஏன் சாமி போறீங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தவறு யாரும் செய்யவில்லை. ஆனால் நாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இங்கு யார் யாரோ இருக்கிறார்கள். யார் யாரோ இருக்காங்களா? இந்த வீட்டிலே நீ மட்டும் தனியாக இல்லை. என் பிள்ளை இருக்கா, மருமக இருக்கா. மருமகள்? அவள் உன் மருமகள் இல்லை, ரத்த வெறி பிடித்தலையும் ஒரு காட்டேன். அவள் இங்கிருந்து போக மாட்டாள். சுவாமி, எங்க மேல கருணை காட்டுங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நான் இப்பவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். அது நடக்காது. அவள் என் எதிரிலே வரமாட்டாள். அவளை பிடித்திருக்கிற காற்று அவளை என் எதிரே வரவிடாது. வேண்டும் என்றால் போய் அழைத்துப்பார். அவள் என் எதிரிலே வரவே மாட்டாள். சந்தியா, என்னம்மா செய்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். உட்காருங்க. ஏம்மா கீழே வந்து உட்காரக்கூடாது? இங்க தனியா இருக்கிறது கஷ்டமா இல்ல? என் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருக்கணுங்கிறதா என் தலைவிதி போட்டிருக்கு. நான் என்ன செய்யறது? தப்பும்மா, அப்படியெல்லாம் நினைக்காதே. வயசு வந்த பொண்ணுங்க தனியாகவே இருக்கக்கூடாது. ஆவி காத்து இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. எந்த சமயத்துல என்ன செய்யுமோ யார் கண்டது? தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசலன்னா மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னமா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம விஷயங்கள் நமக்கே புரியாத போது மத்தவங்களுக்கு எப்படியம்மா புரிய போகுது? அபச்சாரம். பெரியவங்களை பழிக்க கூடாதம்மா. அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க. ஆவி காத்து இதெல்லாம் அவங்க கைப்பட்டாலே பறந்துடும். கீழே ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்காரு. நீ வாம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்திருந்தா போதும். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லை. உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இத சுவாமிஜி முதல்லயே சொல்லிட்டாரு. என்ன நம்புங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன ஏன் சுவாமிஜி எதிரில வரமாட்டேங்கிற? வா போகலாம். அம்மா, என் தலைவிதியால நான் படுற வேதனையும் அவமானமும் போதாதா? இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆக்கணுங்கிறதா உங்க ஆசையா? நான் யாருக்கு சொந்தமோ அவரே என்னை ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறார். எனக்கு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. என்னுடைய இன்ப துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுல என்ன ஒரு அவமான சின்னமா ஆக்கிடாதீங்க. நான் இந்த வீட்டு மருமக, உங்க குடும்ப கௌரவத்தின் சின்னம். இதை தவிர வேற எந்த ரூபமும் எனக்கு கிடையாதும்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்க. அம்மா, அம்மா. ஆமா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு. அவர் பெரிய ஆள்தான் போல இருக்கு. தேங்காய் உடைச்ச மாதிரி டான்னு பேசினாரு. அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். அப்படின்னு முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர் இல்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சுது. லாக்கப்பையும் திறந்தார். மறுபடியும் புடிச்சு ஜெயில வச்சாங்க. சமயம் பார்த்து ஜெயிலையும் திறந்தார். வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய திறந்தார். அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல, காவியை உடுத்திக்கிட்டு சாமியாராயி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசெல்லாம் இதெல்லாம் சர்வ. ஆமா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவர் தானே. அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு. ஹம்பக்? அது என்ன ஹம்பக்? ஹம்பக் ஹம்பக் தெரியாது? சுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, சொல்றேன் கேளு. எங்க ஊர்ல ஒரு பந்தயம் வச்சாங்க. எப்படி? எப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு தனியா சுடுகாட்டுக்கு கேளு. சுடுகாட்டுக்கு வந்தானா பணம்
நெகு 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 நெகுன்னு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. என்ன ஒண்ணு இல்ல, மெதுவா சொல்லு. கேளு. வேப்ப மரத்துல ஏறுனா ஆணிய கையில எடுத்து மரத்து மேல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திரும்பினா சரக்குன்னு ஒரு சத்தம். பின்னால இருந்து யாரோ சட்டைய பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்தது. ஐயோ அலர்னா தட்டால கீழே விழுந்தான். ஆளை விட்டு அப்ப பேய் இல்ல. இப்ப மட்டும் இருக்கு நான் சொல்றேன். பேய் இல்லதான். அவசரம் குடுக்க சொல்றத கேளு. காலையில பார்த்தா அவன் சட்டையிலேயே அவனே ஆணி எடுத்து. அப்ப பேய் இல்ல. என்ன என்ன தாமரை அந்த மண்டை ஓடு வருது. எங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? ஆமா எனக்கு தெரியுது. கண்ணத்துல போட்டுக்க. வந்துரு. வா போய் நான் வரல. எஸ் டாக்டர். இப்ப என் ரூமை தாண்டி போனது யாரு? ஒருத்தரும் இல்லையா டாக்டர்? யாரும் நடந்து போன சத்தம் கேட்டுது. நான் யாரையும் பார்க்கலையே டாக்டர். இந்த விளக்கெல்லாம் யார் அணைச்சாங்க? தெரியாது டாக்டர். ஆல் ரைட். குட் நைட் டாக்டர். நீயா? நான் தான். இங்க எதுக்காக வந்த? உங்களை அழைச்சுக்கிட்டு போக. எங்க? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான இடத்துக்கு. ஏன்? உங்களோட கொஞ்ச நேரம் மனம் விட்டு தனியா பேசுறதுக்கு. அத வீட்டுல எப்பவாவது நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? இல்ல பேசத்தான் அனுமதிச்சிருக்கீங்களா? அங்க எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்க கோபமும் வெறுப்பும் தானே. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன். ஓ, முறையிட வந்திருக்கிய? அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா என்ன? என்னோட வாங்க. சந்தியா, வா வீட்டுக்கு போகலாம். இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல. இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வானவெளியில சிறுகடிச்சு பறக்க விரும்புறேன். திறந்த வெளியில உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன். என்னோட வாங்க. அமுதை பொழியும் நிலவு, ஆனந்தமான தென்று, மிருதுவான இந்த மணல் தரை. என்னை பிடிக்காதது போலவே இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் இருக்கட்டும். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாது. பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜன்ம ஜன்மங்களாக உங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகில் நீங்க அப்போதெல்லாம் அதன் பிடியிலிருந்து விலகி அந்த பேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள். நீ சொல்றது உண்மை. யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை? பெண் உருவத்திலா? ஆம், என் உருவத்தில். உங்களை அடைந்தும் அடைய முடியாத அபாகியவதி நான் தான். கட்டிய கணவன் அருகிலிருந்தும் தொட்டு மகிழ முடியாத அந்த துரதிருஷ்டசாலி நானேதான். சந்தியா, நான் உன்னை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கால்களை யாரோ கட்டி போடுவது போன்ற ஒரு பிரமை. உன்னை தொட்டு மகிழ விரும்பும் போதெல்லாம் ஏனோ என் கைகள் செயலற்று நின்று விடுகின்றன. உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம்
உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது என் துர்பாகியம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? சந்தியா, நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர வழி இருக்கு. உங்க இதயபூர்வமான அன்புக்கு ஏங்கும் இந்த அபலையின் விழிகளை பாருங்கள். ஓய்வில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும் என் இதய தாபத்தை தீருங்கள். பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் பொன்மேனி தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா? கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோது வேண்டுமா? பொன்மேனி தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா? கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோது வேண்டுமா? பொன்மேனி தழுவாமலே இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ? இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ? உறவென்பது உன்னிலே இன்றேனும் தோன்றுமோ? நீ சொல்வதை நான் சொல்வதா? இது நீதியாகுமா? தாழாத பெண்மை ஏங்கும் போது மௌனமாகுமா? பொன்மேனி தழுவாமலே மழை மேகமே என் தீபமே என் காதல் தெய்வமே. மழை மேகமே என் தீபமே என் காதல் தெய்வமே. மறுவாழ்விலும் உன்னோடு நான் ஒன்றாக வேண்டுமே. நான் என்பதும் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா? நான் சேர தோது வேண்டுமா? பொன்